ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தலைவன் தலைவி படத்துடைய ப்ரொமோஷனை பார்க்கும்போது இந்த படம் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தோணுது. கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு பிறகு இயக்குனர் பாண்டியராஜுக்கு இந்த படம் இன்னொரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுமான்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி திரைப்படத்தை நல்லதொரு குடும்ப படமாகத்தான் உருவாக்கி இருக்கிறார் பாண்டியராஜ். பெண்கள் மத்தியிலே அந்த படத்தினுடைய டீசருக்கு மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு இருக்கிறது. விஜய் சேதுபதி, நித்யா மேனன், பாண்டியராஜ் கூட்டணிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. டாப் ஸ்டார் பிரசாந்த் கோர்ட் அப்படின்ற தெலுங்கு படத்துடைய ரீமேக்ல நடிக்கிறாருன்னு வர செய்திகள் உண்மையான? தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ஹரி என்ற இயக்கத்திலே பிரசாந்த் நடிக்கின்ற படத்துக்கு முன்னால் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கலாம் அப்படின்ற எண்ணம் நடுவில் தயாராக இருக்கிறது உண்மைதான். இப்போ அந்த எண்ணத்தை அவர் கைவிட்டு விட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹரியினுடைய இயக்கத்திலே பிரசாந்த் நடிக்க இருக்கின்ற படத்துக்கான கதை விவாதம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க வாய்ப்பு இருக்குது. டி.ஆர். ராஜகுமாரியை கவர்ச்சி கண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களே கவர்ச்சி கண்ணி அப்படின்னா இன்றைய முன்னணி ஹீரோக்களுக்கு ஹீரோயினாக நடிக்கிற நயன்தாரா, த்ரிஷா, பூஜா ஹெக்டே, ராஷ்மிகா மந்தானா, காஜல் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. டி.ஆர். ராஜகுமாரி நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் டி.ஆர். ராஜகுமாரி கவர்ச்சி கன்னியாக இருந்தார் அப்படின்னு சொன்னனே தவிர டி.ஆர். ராஜகுமாரியை நிரந்தர கவர்ச்சி கன்னியாக நான் சொல்லலை. தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்தவரையில் இந்த கவர்ச்சி கன்னி பட்டம் இருக்கு, அது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். இசையமைப்பாளர் வித்யாசாகர் தமிழில் எந்த படங்களுக்கும் இசையமைக்கிறது இல்லை, அவர் வேற்றுமொழி படங்களுக்கு இசையமைக்கிறாரா அல்லது இசையமைக்கிறதே விட்டுட்டாரான்னு பாண்டிச்சேரியிலிருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. வருகின்ற 11ஆம் தேதி என்று வெளியாக இருக்கின்ற தேசிங்க ராஜா 2 திரைப்படத்துக்கு கூட வித்யாசாகர் தான் இசை. அப்படி இருக்க அவர் தமிழ் படங்களுக்கு இசையமைக்கிறதே இல்லையா, தெலுங்கு படங்களுக்கு போய்விட்டாரா அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ் பக்தி திரைப்படங்களுக்கு இசையமைக்கிறதுல சிறந்த இசையமைப்பாளர் யாரு, கே.வி. மகாதேவனா அல்லது எம்.எஸ். விஸ்வநாதனான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பக்தி படங்களுக்கு இசையமைக்கிறதுல கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் ஆகிய இருவருமே வல்லவர்கள் தான். நீங்கள் தயாரித்த மண்வாசனை, ஜல்லிக்கட்டு, சின்னப்பதாஸ், பெரிய தம்பி இந்த படங்களுடைய ஃபிலிம் பிரிண்ட் உங்ககிட்ட தான் இருக்குதான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. நான் தயாரித்த திரைப்படங்களில் ஜல்லிக்கட்டு படத்துடைய பிரிண்ட்டு மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. வேறு எந்த படத்துடைய பிரிண்ட்டும் எங்கிட்ட இல்லை. 80களிலும் 90களிலும் படங்களை தயாரித்த பல தயாரிப்பாளர் நிலை இதுதான் நினைக்கிறேன். பெரும்பாலான திரைப்பட நிறுவனங்களிலே அவர்கள் தயாரித்த படங்களுக்கான பிரிண்ட் இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ் சினிமாவில் இப்போதைய வசூல் சக்கரவர்த்தி யாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தமிழ் முன்னாடி இப்போதைய வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு யாரையும் அடையாளம் காட்டுவது என்பது கஷ்டம். இந்த ஆண்டு இதுவரையிலே வெளியான படங்களில் மிக அதிகமான வசூலை செய்த படம்னா அது அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம். அதனால் இந்த ஆண்டு இதுவரை வெளியான படங்களை கணக்கிலே வைத்துக்கொண்டு சொல்கிறதுன்னா அஜித்தை வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். ஆனால் தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்தவரையிலே நிரந்தரமான வசூல் சக்கரவர்த்தின்னா அந்த பட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குத்தான் பொருந்தும். வாரிசு திரைப்படம் தோல்வி படம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த படத்துடைய ப்ரொடியூசரான தில்ராஜ் ஒரு இன்டர்வியூவில் வாரிசு படம் தோல்வின்னு நான் சொல்லலை, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தாருன்னு மந்தவெளியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. வாரிசு படத்தை தயாரித்த தயாரிப்பாளரே அந்த படம் லாபம்னு சொன்னார்னா நிச்சயமாக அது உண்மையான தகவலாக தான் இருக்கும். அதனால் நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு தில்ராஜ் சொன்ன தகவலை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இயக்குனர் ஈரோடு சௌந்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. கதைவசனகர்த்தாவும் இயக்குனருமான ஈரோடு சௌந்தர் இப்போ நம்மிடையே இல்லை. அவர் இறந்து 5 வருடங்கள் ஆகின்றன. பிரசாந்துடைய அந்தகன் திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சதா? அப்படி அமைஞ்சிருந்தா அவருடைய அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ காலம் எடுத்துக்கிறாங்கன்னு நார்வேயிலிருந்து அசன் கேட்டிருக்காங்க. பிரசாந்துடைய அடுத்த படத்தை துவங்குவதற்கு தியாகராஜன் ஏன் இவ்வளோ காலம் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்ற உங்களுடைய கேள்வி நியாயமானது. இதே கேள்வியை நான் தியாகராஜன்ட்டையும் கேட்டேன். இப்போ கதை விவாதம் ஓரளவுக்கு முடிந்து விட்டது. அதனால் நிச்சயமாக அடுத்த மாதம் படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிவிடும் என்ற பதிலை என்னிடம் சொன்னார் தியாகராஜன். இந்திய அளவில் எந்த மொழி திரைப்படத்துக்கு அதிகமான ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே அதிகமாக தணிக்கை சான்றிதழை பெற்ற படங்கள்னா அது இந்தி படங்கள் தான். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தெலுங்கு படங்கள். இயக்குனர் பாக்யராஜ் மாதிரி இப்போது சரியான காட்சியில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்னு டைரக்டரோட பேர் போட்டால் பாக்யராஜ் ராயல்ட்டி கேட்பாரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் மாதிரி சரியான காட்சியிலே கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்ற டைட்டிலை நீங்களோ யார் போட்டாலும் நிச்சயமாக பாக்யராஜ் அதுக்கான ராயல்ட்டி எல்லாம் கேட்க மாட்டார். அதுக்கு நான் உறுதி.
ஒருதலை ராகம் சங்கர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை சாய் சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ஒருதலை ராகம் சங்கர் இப்போ திரைப்படங்களில் நடிக்கிறதா தெரியல. சாய் சித்ரா நேர்காணலே அவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது கோடீஸ்வர இசையமைப்பாளர் யார், கஷ்டப்படுறவர் யாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர்களில் இப்போது கோடீஸ்வரர் என்று ஏஆர் ரஹ்மானை தாராளமாக சொல்லலாம். வறுமையிலே வாடுகின்ற இசையமைப்பாளரை நான் கோடிட்டு காட்ட விரும்பல, அது நாகரிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிவாஜி சாரோட வீட்டில் இருந்து ஷூட்டிங்க்கு சாப்பாடு கொண்டு வரும்போது எல்லாருக்குமே சேர்த்து சாப்பாடு கொண்டு வருவாங்களா அல்லது முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வருவாங்களான்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போவீங்க? நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் சிவாஜி வீட்டிலேருந்து படப்பிடிப்பு தளத்துக்கு அவருக்காக சாப்பாடு அனுப்பும்போது அப்படி சிவாஜி மட்டும் சாப்பிட்றதுக்காக அனுப்ப மாட்டாங்க, ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி அனுப்புவாங்க. அன்னை ஊர் ஆலயம் திரைப்படத்தில் யானை ஒரு தேட்டரில் படம் பார்க்கும், அதுக்கப்புறமா ஸ்க்ரீனை கிளிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அது எந்த திரையரங்கம், எந்த ஊர்னு சொல்ல முடியுமான்னு விருதுநகர்ல இருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. அன்னை ஊர் ஆலயம் படத்திலே தியேட்டருக்குள்ளே புகுந்து யானை அதகலம் பண்ணுற காட்சியிலெல்லாம் அவங்க எடுத்தது தேவி பாரடைஸில். திரையரங்கை அந்த யானை கிழிக்கிற காட்சியை ஸ்டூடியோவிலே செட்டமைத்து படமாக்கினார்கள். வாழ்க்கை முதல் மரியாதை படங்களில் குண்டா இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் ஃப்யூச்சரில் எப்படி ஒல்லியாக மாறினாரு, உடல்நிலை சரியில்லாமல் ஒல்லியாக மாறினாரா அல்லது வேறு ஏதாவது காரணமான சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. வாழ்க்கை முதல் மரியாதை போன்ற படங்களிலே கொஞ்சம் குண்டாக இருந்த சிவாஜி அதற்கு பின்னாலே உடல் மெலிந்தார் என்றால் அதுக்கு காரணம் அவருடைய உடல்நல பாதிப்பு தான். டிவி சீரியல் ஒளிப்பதிவிற்கும் திரைப்படத்துடைய ஒளிப்பதிவிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சி தொடர்களை பொறுத்தவரையிலே பட்ஜெட் குறைவு அப்படின்றதுனால திரைப்படங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி பட்ஜெட் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் அந்த படங்கள்லேயே தொழில்நுட்ப வசதி இருக்குது, அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுதான் முக்கியமான வித்தியாசம். அடுத்து இன்று ஒரு தகவல். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் திருப்பு முனையாக அமையும். அப்படி அமிதாப் பச்சனுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையாக அமைந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஜன்சீர் அப்படின்ற ஒரு கதையை தயார் செய்து விட்டார் பிரகாஷ் மேரா. அந்த கதையில் தர்மேந்திரா மட்டும் நடித்தார்னா அந்த படம் நிச்சயமாக பிச்சுக்கிட்டு ஓடும், பெரிய லாபத்தை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால் உடனடியாக போய் தர்மேந்திராவை சந்தித்தார். தர்மேந்திராவுக்கு அந்த கதையில் நடிக்க விருப்பம்தான், ஆனால் அப்போ தர்மேந்திராகிட்ட காட்சிட்டு இல்லை. இந்த படத்தில் நடிக்க நான் தயார், ஆனால் அதுக்காக நீங்கள் 6 மாதம் காத்திருக்க வேண்டும் என்று பிரகாஷ் மேராவிடம் சொன்னார் தர்மேந்திரா. ஆனால் பிரகாஷ் மேரா 6 மாதம் காத்திருக்க தயாராக இல்லை. சரி, நம்ம அடுத்த படத்தில் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு தேவானந்த், ராஜ்குமார் போன்ற கதாநாயகர்களை அணுகினார். அவங்கக்கிட்டேயும் காட்சிட்டு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் எங்கிட்ட ஒரு கதாநாயகர் இருக்கார், நான் பரிந்துரைச்சா நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார் ஹிந்தி பட உலகினுடைய வில்லன் நடிகரான பிரான். நீங்கள் உருவாக்கி வச்சிருக்க ஜன்சீர் கதைக்கு அந்த ஆள் கச்சிதமாக பொருந்துவார். என்ன, அவர் நடித்த ஒரு சில படங்கள் ஓடலை, அது மட்டும்தானே தவிர அவரை இந்த படத்தில் நடிக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்றார் பிரான். அப்படி பிரான் பரிந்துரைத்த நடிகருடைய பெயர் அமிதாப் பச்சன். அந்த காலகட்டத்தில் அமிதாப் பச்சன் நடித்திருந்த ஒரு சில படங்கள் சரியாக போகலை. அதனால் பிரகாஷ் மேராவால் உடனடியாக முடிவெடுக்க முடியல. அப்போ பிரான் இன்னொரு நல்ல காரியம் பண்ணார். அமிதாப் பச்சன் நடிக்கிற ஒரு படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்கள் என்று சொல்லி அமிதாப் பச்சன் நடித்திருந்த ஒரு படத்தை பிரகாஷ் மேராவுக்கு போட்டு காட்டினார் பிரான். பிரான் காட்டிய அந்த படத்தை பார்த்த மறுநொடி ஜன்சீர் படத்தினுடைய கதாநாயகன் அமிதாப் பச்சன் தான் என்று பிரகாஷ் மேரா முடிவெடுத்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பிரான் காட்டினாரே அந்த படத்திலே அமிதாப் பச்சன் நடித்திருந்த விதம். சண்டை காட்சியில் அனல் பறக்க ஆவேசமாக நடித்திருந்தார் அமிதாப் பச்சன். அதுவரையிலே ராசி இல்லாத நடிகர் என்று முத்திரை குத்தப்பட்டிருந்த அமிதாப் பச்சனை ஒரு வெற்றி பட கதாநாயகன் ஆக்கிய திரைப்படம்னா அது ஜன்சீர் திரைப்படம் தான். அந்த திருப்பு முனை இருக்க அவருடைய வாழ்க்கையிலே எதிர்பாராமல் வந்தது. இப்படி தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திருப்பு முனை இருக்கும். அது எப்போ அமையும் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது என்பது தான் வாழ்க்கையினுடைய சூட்சம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நடிகரோடு இணைந்து பணியாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இப்போ இந்த பேர் நம்முடைய கதாபாத்திரத்தை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நட்சத்திரங்கள் இன்றைக்கி யார் யார் இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க சார், ஒருத்தர் எல்லாருமே சொல்லலாம். எந்த கட்டத்திலேயாவது நாம் இது மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணி பெரிய வெற்றி அடையலை அப்படின்னு ராமுக்குள்ள வருத்தம் இருந்திருக்கா? கிடையவே கிடையாது. நம்ம ஒரு படம் பண்ணுறோம்,
அதான் நான் திரும்ப சொல்கிறேன், அந்த படத்தினுடைய வெற்றி கிடைச்சதா கிடைக்கலையா நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த படத்தோட வெற்றி கிடைச்சதா கிடைக்கலான்னு யோசிக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து உங்களுடைய படங்களில் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட தான் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. இதுக்குமாரி தான் கட்டளை தமிழப்ப நான் வந்து இந்த தலைவாசல்னு ஒரு படம் வந்துச்சுல சார், பாலபாரதி, அவர் கூட சேமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓஹோ. எனக்கு அப்போ யாருலாம் தெரியாது, நமக்கு அந்த படம் பிடிக்கும். முத்து வந்துட்டு இல்லை இது யுவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும், முத்து சொல்ல கரெக்டாக இருக்கும், யுவன்ட்டு கூப்பிட்டு போனாது எனக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.